குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் யூனிட்ல பார்ட் 4 தான் இப்போ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வீடியோல என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்களை பத்தி பார்த்தோம். இப்போ பிற்கால பாண்டியர்களுடைய அரசு, அவங்களுடைய நிர்வாகம், இதெல்லாம் எப்படி இருக்கிறது, ஆட்சி அமைப்பு, சமூகம், இதெல்லாம் எப்படி இருக்குதா இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். சென்ற வகுப்புல வந்து மாலிக் கபூரினுடைய படையெடுப்புகள் எப்படி வந்துட்டு மதுரை வரைக்கும் மேற்கொண்டாங்க அப்படின்றது வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்போ வந்து ஆட்சி அமைப்பும் சமூகமும் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியருடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அரசு பாருங்க, ஆட்சி அமைப்பும் சமூகமும். அப்போ ஆட்சியுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அங்க இருந்த மக்களுடைய சமூகம் எந்த மாதிரியோடைய சமூக அமைப்புகள் வந்து அந்த காலகட்டத்துல இருந்தது இவங்களுடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்னன்னு கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா அரசு பத்தி கொடுத்துருவாங்க. எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசுகள். அப்போ பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்த மட்டிலும் மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தனர். அப்போ பாண்டியர்கள் தலைநகர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை அதற்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ மதுரை முன்னுரிமை இருந்ததுனால அது எப்படி எல்லாம் போற்றப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மதுரை மக்களால் பொது மக்களால் என்னென்னு அழைக்கப்பட்டதுன்னா கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது. அப்போ மதுரை நகர் வந்து பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் கூடல் என்று அழைக்கப்பட்டது. அப்போ பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன் என்றும் கூடல் நகர் காவலன் என்றும் மதிக்கப்பட்டன. அப்போ கூடல் நகர் என்பது எதன் குறிக்குதுன்னா மதுரையை குறிக்கிறது. அப்போ கூடல் நகர் காவலன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாண்டிய மன்னர்கள். அதுக்கப்புறம் கூடல் கோன் அப்போ கூடல் என்பது மதுரையையும், கோன் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசர்களையும் குறிக்கிறது. இது தெரியும் இல்லையா? அப்போ மன்னர்கள் தான் வந்துட்டு கூடல் நகர். அப்போ கூடல் என்பது மதுரை, அந்த காக்கக்கூடிய அரசருக்கு வந்துட்டு கோன் என்று சொல்றாங்க. அதாவது கூடல் கோன் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கி இருந்தது. அப்போ இராணுவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, அதாவது மிலிட்டரியோடைய அதனுடைய எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளை இப்போ தமிழ்நாடு இருக்குதுன்னா அப்போ பாண்டிய மண்டலங்கள் சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளை காட்டிலும் இவர்களுடைய இராணுவம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஓங்கி இருந்தது, அதிகமான வலுவாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ இதன் காரணம் அவர்களிடம் இருந்த குதிரைப்படை படைகள்ன்றாங்க. அப்போ இந்த இராணுவ படை அதாவது அண்டை நாடுகளை காட்டி இவங்க வந்து சிறப்புற்று இருந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருந்த குதிரைகள். இந்த குதிரைகள்லாம் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம், சீனா மற்றும் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பு இருந்ததுன்னு சென்ற வகுப்புல பார்த்தோம். அப்போ அந்த குதிரைகளையும் அங்க இறக்குமதி பண்ணதுனால இவங்களுடைய படை வலிமையாக இருந்தது என்ற அண்டை நாடுகளை காட்டிலும். அப்போ அரேபியா வணிக மற்றும் பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் அவர்கள் அந்த குதிரைகளை இறக்குமதி செய்தாங்க. அப்போ இந்த குதிரைகள் யார்கிட்ட நல்லா வந்துட்டு தொடர்பு இருந்தனால இறக்குமதி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரேபியா மற்றும் சீனாவில் இருந்ததுனாலையும். அரேபியா அதாவது குதிரைகள்னா எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா அரேபியா. ஆனா எந்தெந்த நாடுகளுடைய இவங்களுடைய தொடர்புலாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளோட தொடர்பு இருந்து சீனாவுடைய தொடர்புலாம் இருந்ததுன்னு நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அப்போ அரசர் பார்த்தீங்கன்னா மனு சாஸ்திரத்தின் படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார். எங்க அரசர்னா யாரு? பாண்டிய அரசர்கள். மனு சாஸ்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அதன் அடிப்படை எப்படி நம்ம சட்டத்தின்படி இப்போ நம்ம வந்து ஆட்சி நடக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. மனுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பின்பற்றக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் வந்து மனுன்னு சொல்லுவாங்க. மனுனா என்னதுன்னா பரம்பரையாக யார் வந்து அதை பரம்பரையாக பின்பற்றிட்டு வர்றதா வந்து மனுன்னு சொல்றாங்க. அப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த அரசர் இவர் பண்றாருன்னா இதுக்கு முன்னோர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அவர்கள் பின்பற்றிய வழியில் நடப்பதுதான் வந்து மனு சாஸ்திரம். அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு பாண்டிய அரசர்கள் ஆட்சி செய்வதாக கூறினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இக்கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைவுகளை நியாயப்படுத்தியது. அப்போ சமூகத்தில் இவங்களுடைய மனு சாஸ்திரம் என்பது பரம்பரையாக முன்னோர்கள் இருந்த மன்னர்கள் இருந்ததை பின்பற்றியதுதான் இவங்களும் பின்பற்றுவாங்க. இது எந்த மாதிரி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை இல்லாம வந்துட்டு ஒரு நியாயமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்றும் எனும் பிராமணர்கள் குடியிருப்புகளை உருவாக்கினர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள். அப்போ அதுக்கப்புறம் உள்ளூர் தலைவர்கள். மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்பது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணருடைய குடியிருப்புகளை உருவாக்கியதுன்னு சொல்றாங்க. உருவாக்குறவங்க வந்து அரசர்களும் உள்ளூர்ல இருக்கிற தலைவர்களும். மங்களம் சதுர்வேதி மங்களம் இது யாருக்கான பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கான ஒரு குடியிருப்புகள், தங்கக்கூடிய வீடுகள். இது உருவாக்குறது யாருன்னா அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும். யாருடைய காலகட்டத்தின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய காலகட்டத்துல.
அப்போ இவை நம்ம இதே மாதிரி சோழர்களுடைய காலகட்டத்திலையும் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பாருங்க, இவை நீர்ப்பாசன வசதிகளோடும் உருவாக்கப்படுது. இப்ப இந்த குடியிருப்புகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடி இருக்கணும்னா நீரும் தேவையில்லையா? அப்போ நீர் வசதிகளும் இருந்தது. அந்த குடியிருப்புக்கான தேவையான நீர் வசதிகளும் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என்று விவரிக்கப்பட்டுள்ளன. அப்போ பூமியை யாரெல்லாம் வந்து நிலத்தை வந்து சொந்தமாக வச்சிருக்காங்களோ, அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமி புத்திரர். பூமி என்பது நிலம் தானே. அப்ப பூமி புத்திரர் அல்லது வேளாளர். இந்த வேளாளர் மரபை சார்ந்தவங்கலாம் யாரு? நம்ம 7 வள்ளல்கள்லாம் பார்த்திருப்போம். அவங்கெல்லாம் இந்த வேளாளர் மரபை சார்ந்தவர்கள் தான் நாம 6ஆம் வகுப்புல தொன்மை காலகட்டத்துல பார்த்திருப்போம். அதாவது பண்டைய கால வரலாற்றுல பார்த்திருப்போம். அப்போ வேளாண் வகையை சார்ந்தவர்களும் அவர்களையும் பார்த்திருப்போம். அப்போ வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சார்ந்த மக்களாகையால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றனர். அப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த பகுதியிலேயே இருந்ததுனால அந்த நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் என இப்போ நம்ம ஒரே நாட்டுல இருக்கு நம்ம இந்தியர்கள் நம்ம இந்த நாட்டு மக்கள்னு சொல்றோம். அப்போ ஏன்னா நம்ம வரலாற்று பின்னணியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம தாத்தாவுடைய அப்பா அப்பாவுடைய அந்த தாத்தாவுடைய அப்பா அப்படி பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா அப்போ இங்கேயே நம்ம பூர்வீகமாக இருந்த பகுதியா இருந்தோம்னா நம்ம நாட்டு மக்கள்னு சொல்லலாம். அதை தான் அவங்க சொன்னாங்க. அப்போ வரலாற்று ரீதியாக அவர்களை அப்பகுதியை சேர்ந்த மக்களாகையால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிடுறாங்க அவங்களே. அப்போ இந்த சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் பத்தினா சித்திரமேழி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. அப்போ இந்த இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஒன்றிணைந்த ஒரு குழுமமா இருப்பாங்க இல்லையா, இந்த மக்கள் அனைவரும் ஒரு மன்றம் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா இந்த மக்களால் இணைந்த ஒரு மன்றம் வந்துட்டு சித்திரமேழி பெரிய நாட்டார் மன்றம் என்று அழைக்கப்பட்டது. இது வந்து அரசு பத்தி கொடுத்துருக்கு. அந்த பிற்கால பாண்டியருடைய ஆட்சி காலத்திலிருந்து அரசு பத்தி. இப்போ அரசு அதிகாரிகள் எப்படி எல்லாம் அழைக்கப்பட்டாங்க, எந்தெல்லாம் அரசு அதிகாரிகள் என்னென்ன துறை சார்ந்து இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம எந்த மாதிரி எல்லாம் துறை சார்ந்த அதிகாரிகளா இருக்காங்க அந்த மாதிரி வந்து பாண்டியருடைய காலகட்டத்துல எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். அதிகாரிகளின் குழு ஒன்று அரசரின் ஆணைகளை நடைமுறைப்படுத்தியது. இப்போ அரசர் ஒரு அதிகாரியுடைய குழு இருக்குது இல்லையா. இப்போ எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்போ சிஎம் இருக்காருன்னா சிஎம்க்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அப்போ மினிஸ்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, அதிகாரிக்கு அத சிஎம்க்கு கீழே இருக்காங்க. அப்போ அதிகாரிகளுடைய குழு ஒன்று. அரசர்னா யாரு நீங்க எப்படி பாத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிஎம் தான் வந்துட்டு அப்போ வந்து அரசர். அப்போ சிஎம்க்கு கீழே எப்படி வந்துட்டு எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வந்து அரசருக்கு கீழே யாரு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த அரசு அதிகாரிகளே குழுவா இருந்தாங்க. எப்படி இப்போ எம்எல்ஏ வந்து நிறைய எம்எல்ஏஸ் வந்து இருக்காங்களோ அதே மாதிரி வந்து அரசு அதிகாரிகள் குழு ஒன்று இருந்தது. அப்போ இந்த குழு என்னெல்லாம் வேலைகளை எல்லாம் செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அரசர் என்னெல்லாம் ஆணையிடுறாரோ இந்த ஆணைகள்லாம் நடைமுறைப்படுத்துறது தான் வந்துட்டு இந்த குழுவுடைய வேலை. எப்படி வந்துட்டு சிஎம் வந்துட்டு ஆணைகள்லாம் பிறப்பிக்கிறாரோ அதை எப்படி வந்துட்டு எம்எல்ஏ வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அதே தான் நீங்க அதுக்கு அந்த காலகட்டத்தை இப்போதைக்கும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா மறக்காது. அப்போ நீங்க நீங்க இந்த குப்தர்கள் பண்டைய காலத்து குப்தர்களும் பிற்காலத்துல சோழர்கள் பாண்டியர்கள் இது எல்லாம் பாத்தீங்கன்னா தற்போது நடைமுறைகள்ல ஆட்சி அமைப்போடு பொருந்தும். அதனால அப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அப்படியே மறக்கிறதுனால இப்ப நீங்க இந்த காலகட்டத்துல வாழறீங்க இல்லையா, இதை தெரியும் இல்லையா, இதை பாக்குறீங்க இல்லையா. அப்போ இது அது மறக்குதுன்னா கூட இதை நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. அப்போ இது உங்களுக்கு விடையளிக்க எளிமையாக இருக்கும். பாருங்க, பிரதம மந்திரி என்னன்னு அழைக்கப்படுறா. பிரதமர்னா யாரு? இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் யாரு? இப்போ இதுக்கு ஹோம்ஒர்க் பாருங்க. அப்ப இங்க அரசர்னா யாரு? அரசர் இப்போ நான் எங்க இது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தேன். இப்போ அரசர்னா யார சொன்னேன்? சிஎம். இப்ப சிஎம் யாருன்னு இங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப உத்தம மந்திரி. அப்ப பிரதம மந்திரி என்னன்னு சொல்றோம்னா உத்தம மந்திரி என்றும் அழைக்கப்பட்டார். பிஎம் மந்திரி என்னன்னு சொல்றோம்னா உத்தம மந்திரி என்றும் அழைக்கப்பட்டார். முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றுறாங்க. நாம படிச்சு இல்லையா, முக்கிய நல்ல ஒரு பொறுப்புகளா யாரெல்லாம் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க. மாணிக்க வாசகர், குலச்சிறையாறு, மாறன்காரி இவர்கள்லாம் என்னவாவும் இருந்திருக்காங்க, அமைச்சர்களை. மாணிக்க வாசகர் அமைச்சர்களாக இருந்தாங்கன்ட்டு படிச்சிருப்போம் இல்லையா. யாருடைய அவையில வந்துட்டு மாணிக்க வாசகர் வந்துட்டு அமைச்சராக இருந்தாங்கன்ட்டு ஹோம்ஒர்க் பாருங்க நீங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு செயலகம், அதாவது வந்து அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. இப்போ தலைமைச் செயலகம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு அரசுக்கான செயலகம் என்னன்னு அழைக்கப்பட்டதா எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாரும் அதிகாரிகளும் ஒரே ஒரு லெவல் இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ மதிக்கக்கூடிய அதிகாரிகளா இருப்பாங்க இல்லையா. அப்படி மிகவும் அதிகமாக மதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மாறன் எழினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன்,
திறன், மூர்த்தி எழினன் ஆகியோர் பார்த்தீங்கன்னா மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரியுடைய பெயர்கள் தான். அதாவது அவர்கள சிறப்பு அழைக்கப்பட்டது. அவ்வாறெல்லாம் அவங்கள சிறப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க மற்றொருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி வேலன், பராந்தகன் பள்ளி வேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படை தளபதிகளின் பட்டங்கள். இதெல்லாம் படையை நடத்தக்கூடிய தளபதிகள். எப்படி வந்துட்டு நம்ம இங்க மாலிக் கபூர் பார்த்து இல்லையா, யாரோடது கில்ஜி வம்சத்திலிருந்து வந்ததுனால. ஆனா இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா படை தளபதி. அந்த மாதிரி ஒரு படை தளபதிக்கு பெயர் தான் வந்து இது எங்கன்னா பாண்டிய நாட்டுல. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நிர்வாக பிரிவுகள். எப்படி வந்துட்டு இப்போ நம்ம படிச்சோம் அரசு எப்படி இருந்தது, கவர்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு கீழே இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள். இப்போ இருக்கிற மினிஸ்டரும் அதிகாரியும் நீங்க அதை கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ மினிஸ்டர்ஸ்லாம் எந்த மாதிரி எல்லாம் இப்போ எந்த மாதிரி எல்லாம் நிர்வாகத்தை இப்போ மினிஸ்டர் எல்லாம் பிரிச்சுட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே எந்த மாதிரி எல்லாம் நிர்வாகங்கள்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்க போறோம். இப்போ சோழ நாட்டில் இருந்ததை போலவே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. எப்படி வந்துட்டு சோழ நாடு வந்துட்டு மண்டலங்கள் அப்படியெல்லாம் நாடு அது மாதிரி பிரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி பாண்டிய நாட்டையும் பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு பாருங்க, மண்டலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னா வள நாடுகள் என்று மண்டலங்கள் வந்து பிரிக்கப்படுது. மண்டலம்னா என்னது, அந்த பாண்டிய அரசு முழுவதும் எங்கெல்லாம் ஆட்சி புரிந்திருந்ததோ பரவி இருந்ததோ அது மொத்தமா சேர்த்தீங்கன்னா மண்டலங்கள். அதை வந்து ஆட்சி நடத்துறதுக்காக நிர்வாகத்தின் காரணமாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ நிர்வாகம் செய்யறது இப்போ மொத்தமா இருக்குது, இது மொத்தையும் அரசரே பார்த்துக்க முடியுமா, பார்த்துக்க முடியாது இல்லையா. அப்போ இதை என்ன செய்வாங்கன்னா பிரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அதிகாரியின் கீழே கொடுக்கும்போது அப்போ எளிமையா இருக்கு இல்லையா நிர்வாகம் பண்றதுக்கு. இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டலங்கள் வளநாடுகள் என்றும் வள நாடுகள் வந்து நாடுகளாகவும் நாடுகள் வந்து கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டது. அப்போ முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டலம் அதுக்கப்புறம் வளநாடுகள் என்பது நாடு வந்து கூற்றம் அப்படின்னு நாளா வந்து பிரிச்சிருக்காங்க. அப்ப நாடுகளை நிர்வகித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாட்டார். நாடுகளும் கூற்றங்களும் பாத்தீங்கன்னா மங்கலம், நகரம், ஊர், குடி என்னும் குடியிருப்புகளை கொண்டது. அப்போ நாடுகளை நிர்வகிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாட்டாரு. இந்த நாடு இந்த கூற்றம் இது ரெண்டுத்துக்குள்ள யார் எந்த மாதிரி ஒரு குடியிருப்பான்னு பாத்தீங்கன்னா மங்கலம் பார்த்தேன் இல்லையா, பிராமணர்களுக்கு விடப்பட்டது. நகரம், அதுக்கப்புறம் ஊரு, அதுக்கப்புறம் குடி இப்படின்ற பெயர்ல வந்துட்டு குடியிருப்புகளை கொண்டதுதான் வந்துட்டு இந்த கூற்றமும் நாடுகளும்ன்றாங்க. அதுக்கப்புறம் அவற்றில் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களை சேர்ந்த மக்கள் வந்துட்டு இதுல அதாவது எல்லாரும் இருக்காங்க. இப்போ மங்கலம் என்பது அந்த பார்த்த பிராமணர்களுக்கு விடப்பட்டதுன்னு சொல்லிட்டு நகரத்துல மக்களை வசிப்பாங்க, ஊர்ல மக்கள் வசிப்பாங்க, குடினா அதுக்கு தகுந்த மக்கள் வசிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மக்கள் இருக்கும்போது அந்தந்த இடத்துக்கு தகுந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இருப்பாங்க. அப்போ பல சமூக குழுக்கள் தான் இணைந்ததுதான் வந்துட்டு இந்த பகுதியில வந்து வசிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ கிராமம் என்பது அதுவும் இருந்திருக்கு இல்லையா. அப்போ நாடுன்னு என்பது கிராமம் இருக்கு. அப்போ நாடு எந்த மாதிரி வந்து மக்கள் வந்து வசிச்சிருப்பாங்க, கிராம நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அப்போ திருநெல்வேலியில மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபினா பொது ஆண்டுக்கு பின்பு அதுதான் வந்து கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளையும் கொண்டுள்ளது. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை. எங்க நம்ம சோழர்களுடைய உள்ளாட்சி அமைப்பு பார்த்தோம் இல்லையா, எங்க இருக்குது, உத்திரமேரூர்ன்று படிச்சோம். அது வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் வந்துட்டு படிச்சிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதான் மானூர் என்னும் ஊர்ல அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டு இருந்தா எந்த காலகட்டத்துன்னு பாத்தீங்கன்னா கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது பாத்தீங்கன்னா கிராம மன்றங்களை பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்தது. சோழர்களுடைய ஆட்சி போலவே இங்கேயும் இருந்ததை பத்தி அந்த கல்வெட்டு வந்து சொல்றாங்க. கிபி 800ல கிடைத்த கல்வெட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவில் இராணுவ அதிகாரங்கள் இரண்டுமே ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தது. சிவில் இராணுவம். அப்ப சிவில்னா என்னது, அதாவது நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த நிலம் சம்பந்தப்பட்டதுன்னா சிவில் அதுதான். அதுக்கப்புறம் இராணுவ ரீதியாக சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள், இதெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள். இது ரெண்டுமே யார்கிட்ட இருந்ததுன்னா இரண்டும் ஒரே நபர்கிட்ட தான் வழங்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க. நீர்ப்பாசன முறை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கிறாங்க. அப்போ நிறைய என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய சோர்சஸ் வந்து அதாவது தண்ணீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய இடங்களை வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா விவசாயத்திற்காக. அப்போ வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டது. எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, இந்த 2 ஆறு கரைகள்ல
நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்றதுக்காக கால்வாய்கள்லாம் வெட்டப்பட்டதுனாங்க. அதே மாதிரி தென் தமிழகத்தில் சோழர்கள், தென் தமிழகம்னா எங்கன்னு பார்த்தோம், சோழர்கள் வந்து தஞ்சாவூர் பகுதின்னு பார்த்தோம். இங்க பாண்டியர்கள் எங்கன்னு பார்க்குறோம், மதுரைன்னு பார்க்குறோம். இவங்க வந்து தெற்குல இருக்காங்க, இவங்க வந்து மத்தியில இருக்காங்க. அப்போ தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன இந்த இந்த இவங்க ஆட்சி பகுதிகள்லாம் நீங்க மேப்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து காவேரி பகுதி, காவேரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம். இந்த பக்கம் இதுதான் வந்துட்டு கடல் வந்துட்டு என்னன்னா வங்காள விரிகுடா. இது காவேரி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய எந்த பகுதிகளில் யாருன்னா சோழர்களும். அதுக்கப்புறம் மத்திய பகுதியில வந்துட்டு மதுரை. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுன்னா மதுரை மத்தியில இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இது மத்தியில இருக்கு. இவங்க வந்து தெற்கு பக்கமா கீழே இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சீங்கன்னா மறக்காது. யாருன்னா சோழர்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உம் சோழர்கள். இது பாண்டியர்கள். அப்போ தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம இப்போ படிக்கிற இல்லையா லோக்கல் பாடிஸ் எல்லாம், அதாவது கிராமத்தில் இருக்கிற தலைவர்கள், உள்ளூர் தலைவர்களா இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா தலைவர்கள், அவர்கள் தான் வந்துட்டு நீர்ப்பாசன பணிகள் யார் மேற்பார்வையிடுற பராமரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் அமைப்புகளாலும் உள்ளூர்ல இருக்கிற அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. அப்ப நீருனாவே யாருன்னா ஏன்னா கிராமத்தில் இருந்து தான் வந்துட்டு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சு. ஏன்னா இங்க இருந்து கிராமத்துல இருந்து தான் நீருக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து அது எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு ஞாபகம் வச்சுன்னா அப்ப யார் வந்துட்டு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசன வசதிகளை பணிகளை மேற்கொள்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் ஞாபகம் வச்சுங்க மற்றும் அதிகாரிகள். அதுக்கப்புறம் பழுது நீக்கம் இது ஏதாவது ஒரு சரி பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படி சரி பண்ணணும்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை பழுது நீக்கிற பணிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொண்டு. ஏன்னா அவங்க தான் அதை கொண்டு வராங்க. அப்போ அதையே அவங்களும் சரி பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்தனர். யாருன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள்னா யாருன்னா ட்ரேடர்ஸ், அதாவது ஒரு ஊர்ல இருந்து ஒரு வேறு ஊருக்கு வணிகம் ரீதியாக தொழில் மேற்கொள்வதற்கு போறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏரிகளை வந்துட்டு நீர்ப்பாசனத்துக்காக வெட்டி கொடுத்துருக்காங்கன்னு வணிகர்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஏரிகளை வசதி செஞ்சு கொடுத்துறது யாருன்னா வணிகர்கள். அதுக்கப்புறம் நீர்ப்பாசன முறைகளை வந்து உள்ளாட்சி அமைப்பு மற்றும் உள்ளூர் தலைவர்கள் தான் வந்து பழுது பார்க்கறது அவங்களே. ஆனா ஏரினா மட்டும் யாருன்னா வணிகர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க மதம் எப்படி இருந்தது பாண்டியருடைய காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். நீங்க இங்க எதன் படிச்சணும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா வேதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற்போக்கு பிற்போக்கு தான் இது வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அதாவது எப்படி நம்ம முற்போக்கு சிந்தனையாளர் பிற்போக்கு சிந்தனையாளர்னு படிக்கிறோம். வேதம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனு சாஸ்திரம் சொல்லியா அந்த புத்தகத்துல இருக்கிறத அப்படியே அவங்களுடைய மக்களுக்கும் அதே முறையில வந்துட்டு ஆட்சி செய்யறதா வந்து மனு சாஸ்திரம். மனு சாஸ்திரப்படி ஆட்சி நடத்துறாங்கன்னு பார்த்துட்டு இல்லையா. அப்ப மனு சாஸ்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. மனு சாஸ்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் இருக்குது இல்லையா வேத காலத்துல எல்லாம் இருந்தது இல்லையா. வேத காலத்துல நம்ம பார்த்தோம் ரிக் யஜுர் சாம அதர்வனம். அதே காலகட்டத்துல இருந்த அந்த அந்த காலகட்டத்தில் எழுத வச்சப்பட்டதுதான் அவங்க வேதங்கள்லாம் பின்பற்றினாங்க இல்லையா. அப்போ இவங்களும் வேதங்களை பின்பற்றுறாங்கன்னா அப்ப வேத நடைமுறைகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனு சாஸ்திரப்படி தான் அது. ஏன்னா அது அப்படியே இவங்க பின்பற்றிட்டு வராங்க. அப்போ ஆதரவு நல்கியிருப்பாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வேள்விக்குடி செப்பேடுகளும் வேள்வி நடத்துறது குதிரை அதுக்கப்புறம் யானை இந்த மாதிரி உயிரினங்கள்ல வந்து பலி கொடுக்கறதா வந்து அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பல போர்களை மேற்கொண்டாலோ அதில் வெற்றி பெற்றாலோ அதே மாதிரி வந்துட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் பல வேள்வி யாகங்களை வந்து நடத்துவாங்க. அதுதான் வந்துட்டு வேத நடைமுறை. இந்த வேள்விக்குடி அதாவது வேத நடைமுறைகள்னா இதுதான். அந்த பல உயிர் பலியிடுதல் தான் வந்துட்டு வேத நடைமுறைகள். அதுதான் வந்து எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பேடுகள்னு சொல்லுது. எந்த கிடைச்சது பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகள் தான் ஏனைய பொறிப்பு சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுங்க. அப்போ இங்க கிடைச்ச அந்த வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டிய அரசர்கள் மேற்கொண்ட அஸ்வமேக யாகம், அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதாவது யாகங்கள் செய்யறது இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மூட நம்பிக்கையில இருக்குதுதான் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினாங்க.
அப்போ சைவமும் இருந்திருக்கு, வைணவம் இருந்திருக்கு. சைவம்னா யாருன்னு எந்த கடவுள்னு பாருங்க. வைணவம்னா விஷ்ணு. இந்த பாருங்க. சைவம்னா யாருன்னா சிவன். இங்க எப்படி மறக்குதுன்னா உங்களுக்கு சைவம் சிவன், வைணவம் விஷ்ணு. வைணவம் யாருன்னா விஷ்ணு வழிபடக்கூடிய கடவுள். விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள் தான் வைணவத்தை பின்பற்றுபவர்கள். சைவம்னா சிவனை வழிபடுபவர்கள் தான். இது இரண்டத்தையுமே இவங்க சமமாக கருதியிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் என்பதை பொறிப்பு சான்றுகள் தொடக்க பகுதிகள் உணர்த்துங்க. அப்போ அவங்க அந்த கல்வெட்டு பொறிப்புலாம் இருக்குது இல்லையா, அந்த சான்றுகள் மூலியம் இவங்க ரெண்டத்தையும் வந்து சமமாக பார்த்தாங்கன்ற ஒரு எவிடன்ஸ் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இரு பிரிவைச் சேர்ந்த கோவில்களும் பாண்டிய மன்னர்களின் ஆதரவு பெற்றது. அப்போ சமண சமயத்தை சார்ந்த கோவில்களும் கட்டினாங்க, வைணவ சமயத்தை சார்ந்த அதாவது விஷ்ணுக்கான கோவிலும் சிவனுக்கான கோவிலும் கட்டியிருக்காங்க. இரண்டு கோவில்களுக்கும் அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க பாண்டிய மன்னர்கள். இக்கோவில்களுக்கு நிலங்கள் வந்துட்டு கொடையாக, ஏன்னா மன்னர்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது மன்னர்கள் அதை கட்டுறதற்கு ஊக்குவிக்கிறதுக்கு நிலங்களையும் கொடுப்பாங்க இல்லையா. இந்த ரெண்டு மதத்தையுமே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க கட்டுங்க, எந்தெந்த கோவில் எந்தெந்த சமயத்தை சார்ந்தவங்க கட்டுறீங்களோ கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலங்களையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நிலங்களையும் கொடுத்தது வரி விலக்கு. அப்படி கொடுத்த அந்த நிலங்களுக்கு என்ன கிடையாது, வரியும் கிடையாது. அப்போ கோவில்களுக்கு வரி கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வரி விலக்குனா வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த நிலங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவை புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் கட்டப்பட்டனன்றாங்க. அந்த கோவில் மட்டும் கட்டல, அந்த பழைய பாழடைந்த கோவில்லாம் புதுப்பிக்கப்பட்டு அதே மாதிரி வந்து சில கோபுரங்கள் வந்து கட்டி அந்த மண்டபங்களும் பெருசா கட்டி இது எல்லாம் அவங்களுடைய கொடுத்துருக்காங்க. யாரோடனா பாண்டிய மன்னர்கள். ஏன்னா இரண்டு சமயத்தையும் அவங்க வந்துட்டு ஒரே மாதிரி வந்து நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள் யாருன்னா சைவ அடியார்கள் நாயன்மார்கள், வைணவ அடியார்கள் வந்துட்டு ஆழ்வார்கள். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சைவ அடியார்கள் நாயன்மார்கள் வந்து 63 நாயன்மார்கள் படிச்சிரும். வைணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் எத்தனைன்னா ஆய்வார்கள் வந்துட்டு 12 ஆழ்வார்கள்னு படிச்சிருவோம். தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, தமிழ் இலக்கிய அதாவது பக்தி இலக்கியங்கள்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீகத்தை பத்தி என்ன சொல்லுது, சிவனை பத்தி சொல்லுது, அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவை பத்தி சொல்லுது. அப்போ ஆன்மீக அறிவை மேம்பாட்டிற்கும் தமிழ் நூல்கள் வந்துட்டு இலக்கிய வளர்ச்சி அடைவதற்கும் இவர்கள் வந்து பங்காற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கால பகுதியில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக கூறப்படுது. ஏன் இருக்காதுன்னா பாருங்க, சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, இவங்க ரெண்டுத்துக்குமே ஆதரவு, ஏதாவது இவங்க ஆதரவு தெரிவிக்கலைன்னா யாராவது ஒருத்தர் அங்கேயே என்ன இருப்பாங்க, கீழாயிட்டு இருப்பாங்க. அப்போ யார் வந்து அரசர் வந்து ஆதரவுக்கு தெரிவிக்கிறாங்க அவங்க தான் மேலோங்கி இருந்திருப்பாங்க. இவங்க இப்போ ரெண்டுத்துக்குமே ஆதரவு கொடுக்கும்போது இரண்டு கோவில்களும் கட்டப்பட்டிருக்கு, இரண்டு கோவிலுக்கான கடவுள்களும் வணங்கப்பட்டிருக்கும், இரண்டு கோவில்களுக்கான பக்தியும் நடைபெற்றிருக்கும், இரண்டு கோவிலுக்கான பாடல்களும் பாடப்பட்டிருக்கும். அப்ப என்ன இருக்கும், மத மோதல்கள் வந்து இரண்டிற்கும் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அது அப்படின்னு சொல்றாங்க. அதான் இதை இப்படி இப்படி நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கும் தானே, அப்படிதான் நீங்க யோசிக்கணும். அப்ப அக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் புற சமயாத்தரை வாதத்திற்கு தூண்டின. அப்ப பக்தி இயக்கம் என்ன பண்ணுதுன்னா மற்ற சமயத்தை சார்ந்த பின்பற்றக்கூடிய மற்ற சமயத்தார் என்ன சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா வாதத்திற்கு, அனல்வாதம் புனல்வாதம். நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்க, திருவிளையாடற் புனத்துல வந்துட்டு நீங்க அது கூட பார்க்க தேவையில்லை. இவரோட இது பார்த்தீங்கன்னா முருகனுடையது கந்த புராணத்திலோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் பார்க்கலாம், சிவபுராணத்திலையும் பார்க்கலாம். இவங்க எல்லாம் வந்து தமிழ் மொழிக்கு அதாவது சிவனே வந்து எழுதி கொடுத்த மாதிரியும் காமிச்சிருப்பாங்க, முருகரே வந்துட்டு பாடல் எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு தவறு என்று சொல்லும் போது என்ன பண்ணிருப்போம்னா வாதங்கள் ஏற்பட்டிருக்கும். யாருக்குன்னா இங்க ஒரு விஷயம் சொன்ன பாருங்க. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா சைவமா வைணவமா அப்படின்னு சமணமா அப்படின்னு பார்க்கும்போது இவர் படம் ரஜினிகாந்த் ஸ்ரீ ராகவேந்திரன் அந்த படத்துல பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்துல பாருங்க எப்படி ஒரு வாக்குவாதம் தமிழ் புலமைக்கு கொடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. தமிழ் புலவர்களே தோத்து போகக்கூடிய அளவிற்கு வந்துட்டு ஸ்ரீ ராகவேந்தருடைய அந்த ஒரு கேரக்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தை நீங்க யாரோட ரசிகராகவும் இருக்கலாம், ஆனா வந்துட்டு அந்த ரஜினி அவர் வந்து அந்த படம் எப்படி ஓடுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தேவையானது. அதே மாதிரி இந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அப்போ சமயம்னா ஒன்று இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கு அதுல ஒரு புரிதல் ஏற்படும். அந்த படத்தையும் பாருங்க. அதுல பத்தி பாத்தீங்கன்னா சமயம், சமண சமயம், பௌத்த சமயம், இந்த மாதிரி ஒரு எங்க இருக்குது கடவுள் அப்படின்றது உங்களுக்கு அதுல இருந்து தெரியும். நீங்க நம்ம இது படிச்சோம் இல்லையா, வரலாறு வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சோம் பாருங்க. புத்தர், சமண மதம், பௌத்த மதம் எப்படி வந்துட்டு ஈனயானம் மகாயானம் பிரிந்தது, எப்படி எல்லாம் பின்பற்றுறாங்கன்னு நம்ம படிச்சோம். வெள்ளை உடை அணிந்தவர்கள், அதே மாதிரி வந்துட்டு நிர்வாண நிலை அடைந்தவர்கள் எந்த மாதிரி வந்துட்டு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா
சரவண பெல்லகோலாவுல போயிட்டு கர்நாடகாவுல போயிருப்பாருன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து வந்தது தான். அப்போ அந்தோடைய பேக்ரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, யார் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ ராகவேந்திரான்ற ஒரு அது உண்மையான ஒரு ஸ்டோரிய தான் வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு. அப்போ எப்படி வந்துட்டு உண்ணா நோன்பிருந்துல அப்படியே வந்துட்டு முக்தி அடையதானே நம்ம அந்த பாடத்துல படிச்சிருப்போம் பாருங்க. யாரோடதுன்னா பௌத்தர்களுடைய அ முக்தி அடைதல். அதாவது முக்தி அடைதல்னா என்னதுன்னா, இன்னொரு பிறவியே இருக்கக்கூடாது. இந்த பிறவி எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பாவங்கள் செஞ்சு தான் ஒரு மனித பிறவியே இருக்கு. எந்த பிறவியா இருந்தாலும் சரி, மனித பிறவி மட்டும் கிடையாது. எத்தனை பிறவி இருந்தாலும் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சு தான் ஒரு பிறவி இருக்கும். ஆனா, அந்த படத்துல என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, என்ன கருத்தாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இன்னொரு பிறவா நிலை அடையறது தான் அதனுடைய அதாவது அந்த வாழக்கூடிய அந்த காலகட்டத்துல அவர் வந்து செய்யக்கூடிய செயல்களும், அந்த அந்த பிறவி பலன தான் அந்த படத்துல குடுத்திருப்பாங்களே காண்டி, அதுதான் அதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் வந்து முக்தி அடைதல்னா என்னன்னு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த படத்த போய் பாருங்க. உங்களுக்கு அதுல ஒரு புரிதல் ஏற்படும். பாருங்க, வாதத்திற்கு தூண்டின அனல்வாதம், புனல்வாதம்லாம் நீங்க அந்த படத்துலலாம் பார்க்கலாம். இதுக்கு உண்டான எல்லா விடையும் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, விவாத போட்டிகளில் பலமுறை பார்த்தீங்கன்னா, பௌத்தர்களும், சமணர்களும் நம்ம படிச்சோம் இல்லையா? புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பௌத்தர்கள், சமண மதத்தை பின்பற்றக்கூடிய சமணர்கள்னு சொல்லிட்டு. அப்ப சமணர்கள் தான் வந்துட்டு ஈனயானம், மகாயானம்லாம் புரிஞ்சிருக்கும். இதுல தான் வந்துட்டு முக்தி அடையறத பத்தியெல்லாம் சொல்லியிருப்போம். நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி படிக்கும்போது புத்தர்கள் 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு நம்ம படிச்சு 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யார படிச்சோம் பார்த்தீங்கன்னா, ஆம் இப்போ சங்ககால சேர சோழ பாண்டியர்கள். அப்போ அந்த 6ஆம் நூற்றாண்டுலாம் யார் இருந்தாரு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தர்களும், மகாவீரர் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் அந்த விட்டு போனது அந்த பிற்காலத்து தான் இங்க வேத காலத்தை சமயத்த தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க. பௌத்தர்களும், சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடும். அப்போ பௌத்தர்களும் சரி, சமணர்களும் சரி தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா வந்துட்டு இந்த பக்தி இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாயன்மார்கள் எல்லாம் வந்துட்டு இவங்க எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா, அக்காலகட்டத்தில தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர். அப்போ தமிழையும் மதத்தையும் சரி, தமிழ் மொழியையும் சரி, சமஸ்கிருத மொழியையும் சரி இவங்க ஆதரிச்சிருப்பாங்க. அப்படி ஆதரிக்கப்பட்டதுனால தான் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட பல நூல்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ் மொழியிலயும் வந்து எழுதி வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ் மொழியில குடுத்திருப்பாங்க. அதனால தான் நம்ம இப்ப படிக்கிற நம்ம மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நாம இப்போ இந்த மாரி இவங்க இந்த மொழிகளுக்கு ஆதரவு கொடுத்தனால தான் இந்த மொழியிலிருந்து இந்த மொழிக்கு நாம படிச்சு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி இத படிக்கணும்னா, இப்ப எனக்கு எனக்கு இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட இத பொருத்தி தான் உங்களுக்கு சொல்றேனே கண்டி, நான் இத புத்தகத்துல இருக்கிறத மட்டும் நான் வாசிச்சுட்டு போகல. இத நீங்க இப்படியெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தான், இதெல்லாம் ஒரு ஆர உள் ஆழமா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது அப்பதான் உங்களுக்கு புரியும். இத மேலோட்டமா படிக்காத, இப்ப நீங்க வசிக்கிறதோ, வாயிறதோ, இல்லாட்டி அக்காலகட்டத்தில் நடந்ததோ, ஒரு ஒரு திரைப்படத்துல இருந்தோ, இல்லாட்டி இந்த கதையோட பொருத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. இதுதான் இதுதான் வந்துட்டு இதுதான் வந்து உண்மை அப்படின்ற ஒரு உண்மை தன்மை தெரியும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, பாண்டியருடைய காலகட்டத்தில் இருந்த கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டது பார்க்கலாம். இங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு நானு அங்க 3 காலகட்டத்தில வந்து பாண்டியருடைய காலத்த வந்து குடுத்துருப்பேன். இடைக்காலன்றது உங்களுக்கு 6ஆம் வகுப்புலயும் குடுத்துருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்திலயும் குடுத்துருப்பாங்க. பாருங்க, இடைக்கால பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள். அப்போ சங்ககால பாண்டியர்கள்ன்னு பார்த்தோம்னா, ஆ கிமு 4லிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்ககால பாண்டியர்கள். இவங்க வந்து இடைக்கால பாண்டியர்கள். இவர் தான் நம்ம யார் வந்துட்டு இயற்றினாரு கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். யார் களப்பிரர்களை அடிச்சு வந்தவர் தான் இடைக்காலம். அதுக்கப்புறம் தான் சோழர்கள், பிற்கால சோழர்கள். அதுக்கப்புறம் பிற்கால சோழர்களை அழிச்சு தான் யார் வந்தா பிற்கால பாண்டியர்கள் வந்திருப்பாங்க. இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சென்ற வகுப்புல குடுத்திருப்பேன் பாருங்க. பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. அப்போ இடைக்காலத்துல வந்த பாண்டியர்களும் சரி, பிற்காலத்துல வந்த பாண்டியர்களும் சரி, புதிய கோவில்கள் எதையும் கட்டல. ஆனா என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா ஏற்கனவே இருந்திருப்பாங்க இல்லையா? சங்க காலத்துல இயற்றிய பாண்டியர்கள். அப்ப பாண்டியர்கள நீங்க என்னவா பிரிச்சுக்கலாம்? 3ஆ பிரிச்சுக்கங்க. இவங்க வந்துட்டு அ ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்த 3 அதாவது 6 நூற்றாண்டுகள் இருந்த சங்க காலத்துல இருந்த பாண்டியர்கள், இடைக்காலத்துல வந்த பாண்டியர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள். இந்த 3ஆக பிரிச்சுனா, இவங்க 2 பேருமே என்ன செய்யலன்னா, கோவில்கள் எதையும் கட்டல. ஆனா யார் கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்க காலத்துல இருந்த பாண்டியர்கள் தான் கோவில்கள்லாம் கட்டியிருப்பாங்க. இவங்க கட்டின கோவில்கள்லாம் எப்பன்னா, கிபி 600 300லயே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ 300லேருந்து இவங்க எப்ப இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 9ஆம் நூற்றாண்டுல இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் நூற்றாண்டுலயும் இவங்க 6ஆம் நூற்றாண்டுல இருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த கோவில்லாம் பாழடைஞ்சிருக்குல்ல, இத தான் இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கிறாங்க, புனரமைக்கிறாங்க. இதுதான் அவங்க குடுத்துருக்காங்க.
இப்படியெல்லாம் நீங்க போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. உங்களுக்கு அப்படியே இது மனப்பாடம் பண்றத விட, இந்த 3 பீரியடா போட்டுக்கோங்க. இந்த 2 பேர் கட்டல. ஒருத்தர் கட்டியிருக்காரு. இத இவரு புதுப்பிக்கிறார். முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம இப்ப ஆட்சி நடக்குது. இப்போ ஆட்சி நடக்கிறது இப்ப பாருங்க. கலைஞர் அவர்கள் கட்டியிருப்பாரு. அத வந்துட்டு மகன் வந்துட்டு இப்ப யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்துட்டு அத எடுத்திருந்தா புனரமைப்பார் இல்லையா? இப்படிதான். அந்த முன்னோர்கள் செஞ்சதை இவங்க வந்து புனரமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்துட்டு புனரமைப்பார். எப்படி தெரிஞ்சுங்க. அவர் கட்டுனாலும் அவங்க அப்பா, அவங்க தாத்தா கட்டுனது வந்துட்டு பாழடைந்த நிலையில அதாவது அது வந்துட்டு வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில இருக்குது. அத புதுப்பிக்கிறது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அப்ப புதிய கோவில்கள் எதையும் கட்டல. ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தனர். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெரிதாக்கிட்டாங்க. அத என்ன பண்ண கோவில் இருக்குது பராமரிச்சாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து கோபுரமாகவோ இல்ல பெரிய பெரிய மண்டபம் கட்டுறதாவோ அந்த மாதிரி தான் பெருசா கட்டியிருப்பாங்களே வண்டி. ஆனா புதுசா எடுத்து இங்க இருந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் ஒற்றைக்கல் ஒரே ஒரு கல்லால் ஆன தூண்கள் வந்துட்டு யாரோட காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பாண்டர்களின் காலத்தினுடைய தனித்தன்மை வாய்ந்தது. அப்போ இடைக்கால பாண்டர்களுடைய தனித்தன்மை வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு 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 கலை வடிவம் இருக்கு இல்லையா? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒற்றை கல்லால் ஆன தூண்கள்னு சொல்றாங்க. இடைக்கால பாண்டியருடையது. அதுக்கப்புறம் பாருங்க. சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களின் சிற்பங்கள் இக்கோவில்களில் காணப்படும் சிறந்த சிலை வடிவங்களாகும். அதாவது சிறந்த சிலை வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கற்கள்ல வந்து செதுக்கி சிலைகளுக்கு வந்து ஒரு நுணுக்கம் இருக்கு இல்லையா? அது எந்தெந்த சிலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் கடவுளுக்கும், விஷ்ணு கடவுளுக்கும், கொற்றவை அந்த கடவுளுக்கும், கணேசர்னா யாரு? விநாயகர் என்ற கடவுளுக்கும், சுப்பிரமணியர்னா யாரு? முருகனுக்கும், இந்த மாதிரி கடவுள்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வங்களுடைய சிலைகளுக்கு வந்து தனித்துவமான ஒரு வடிவங்கள் வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் சிலை வடிவத்துக்கு இருந்ததுன்றாங்க. அப்போ வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் வந்துட்டு பேராதரவு வந்து நல்கிறாங்க. அப்போ அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் இவங்க வந்துட்டு பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி இந்த தூண்கள் தான். இதெல்லாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் மண்டபம்னு சொல்றேன் இல்லையா? அந்த மண்டபம்னாவே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிற அந்த மண்டபம் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யாரோட காலகட்டத்துல மண்டபம்னா யாரோட காலகட்டத்துல கட்டப்பட்டதுன்னு பாருங்க. ஆனா இவங்க கட்டல. இவங்க ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது புனரமைச்சிருக்காங்க. ஆனா அந்த கோவில கட்டந்து யாருன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது யாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க. கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை தொடர்ந்து விசால பெருசாக்கியிருக்காங்க. அப்புறம் வணிகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகி இருந்த அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள் அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கும் விரிவடைய செய்தது. பாருங்க. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ இங்க இருந்து மேற்குல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு. ஏன்னா அரேபியா நாட்டுல இருந்து மேற்கு கடற்கரைக்கு வராங்க. எங்க அராபியாவில இருந்து இந்தியாவிற்கு மேற்கு கடற்கரை பக்கம் வராங்க வணிக உறவு மூலமா. இது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற கடற்கரையில இவங்க போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்த வணிகம் மூலமா இங்கேயும் நடைபெறும். இப்ப இந்த பக்கம் மட்டும் இல்ல, இங்க கிழக்கு நாடுகள்லாம் இருக்குது இல்லையா? கிழக்கிந்திய நாடுகளும் இங்கேயும் வந்து வணிகம் மேற்கொண்டு அப்போ இங்க வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க வணிக உறவுகள் வந்துட்டு. பாருங்க. அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள் இங்க குடியிருப்பு இருந்தாங்க வடக்கு பக்கம், மேற்கு பக்கம். வணிக உறவுகள் மூலம் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைவது. அப்ப இங்கிருந்து எக்ஸ்டெண்ட் அங்க கிழக்கு பக்கமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க. கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம், அதாவது ஈஸ்ட் அந்த பக்கம் இருந்த கடற்கரைகள் இருந்த அரசுகள் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கைகளை பின்பற்றினாங்க. அதாவது மிக தாராளமான மற்றும் அறிவுபூர்வமான ஒரு கொள்கைகளை தான் அந்த கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு இங்கிருந்து போன அங்க வந்து வணிகம் வந்துட்டு விரிவடைஞ்சது. ஆனா கிழக்கு கடற்கரை இந்த வணிகர்கள் தான் வந்து தாராளமாகவும் அதே மாதிரி வந்து அறிவுபூர்வமான கொள்கைகளை வந்துட்டு பின்பற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவற்றின் பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளில் இருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தது. அவர்களுக்கு ஒன்று என்பதுன்னா பட்டய சட்டம்னா
ஒரு எப்படி நம்ம வந்துட்டு இப்போ ரோடெல்லாம் நம்ம போனா சுங்க வரி எல்லாம் கட்டுறோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம அந்த சுங்க வரியிலிருந்து இவங்க அந்த பட்டய சட்டத்துல வந்து என்னன்னா வரி விலக்கு வந்து குடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்துட்டு பொருட்களை வாங்குறியோ, விக்கிறியோ உனக்கு வந்து வரியிலிருந்து விலக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டய சட்டங்கள் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படுது. எங்கன்னா இந்த கிழக்கு பக்கம் இருந்த வணிகர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அராபிய வணிகர்களின் ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காயல் துறைமுகம். காயல் துறைமுகத்துக்கு வருகை புரிந்தவர் யார் 2 முறைன்றத நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். யாருன்னு தேடி பாருங்க போயிட்டு. அப்போ காயல் துறைமுகத்தில் யாரோட துறைமுகம்னு பாருங்க. மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்பது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அராபிய வணிகர்களின் வணிக நிறுவனம் தான் இந்த பெயர். இது வந்துட்டு செயல்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ பாண்டிய அரசர்கள் குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகள் இந்த நிறுவனம் தான் கொடுக்குது. அப்போ பாண்டியர்களுக்கு குதிரைகளுக்கு கிடைக்கிறதுக்கு எளிதாக வடிவமைச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம். இது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அராபியர்களின் நிறுவனம்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுடைய இராணுவ படை வந்துட்டு அண்டை நாடுகளை காட்டிலும் வலிமையாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப 13 மற்றும் 13ஆம் ஏன்னா இவங்க 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தாங்க. அப்ப 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரிச்சதுன்றாங்க. அப்படி ஆரம்பமானது ஆனா ரொம்ப அதிகமான வணிகம் வந்து அதிகமா இருந்தது காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 13 கிபி 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சம்பிரதாய விழாக்களும் போர் புரிவதற்கும் அதாவது விழாக்கள் நடக்கும் இல்லையா? அதாவது சம்பிரதாயம் ஒரு சடங்கு செய்யறாங்கன்னா அதற்கு இப்போ நம்ம நம்ம ஒரு திருமண சடங்குகள்னா அதுக்கு தகுந்த மாதிரி விழாக்கள் நடக்கும். அதற்கு தகுந்த மாதிரி சம்பிரதாயங்கள் நடக்கும். அது மாதிரிதான். அதே மாதிரி சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்து என்றார் மார்கோபோலோவும் வாசப்பும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது குதிரைகள் வந்துட்டு எதற்காக பயன்பட்டுருதுன்னு பார்த்தீங்கன்னா போர் செய்வதற்கு இராணுவத்திற்கும் பயன்படுறது. சம்பிரதாய விழாக்கள்லாம் செய்வாங்க இல்லையா? அப்பவும் வந்துட்டு குதிரைகளை பயன்படுது போர் புரிவதற்கும் இதெல்லாம் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு யார் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்காகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க குதிரைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அரசர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோபோலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பாருங்க வாசப்புன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ குதிரை வணிகத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா? யார் வந்துட்டு இந்த குதிரையுடைய வணிகத்துல வந்து அதாவது விற்கிறது வாங்குறது இல்லை அந்த வணிகத்துல ஈடுபட்டவர்களுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா குதிரை செட்டிகள் என்று அழைக்கப்படும். அப்போ நாட்டுல அந்த நாட்டு மக்களுக்கு வந்து நாட்டு மக்கள் எப்படி சொல்றாங்களோ இந்த குதிரையை வாங்குற விற்கிற வேலை செய்யற வந்து குதிரை செட்டிகள் என்றும் அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக இவங்க ஈடுபட்டாங்க. ஏன்னா வந்துட்டு குதிரைகளே பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுன்னா இப்போ அப்போ வந்துட்டு ரோடு வழியும் கிடையாது. ஏன்னா வந்து ரோடு வழியும் அவ்வளவு கண்டுபிடிக்கல. கடல்ல தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாஸ்கோடா காமா எல்லாம் பார்த்திருக்கோம். கடல் வழியா தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கடல் வழியில தான் வந்திருப்பாங்க. தரை வழியும் கிடையாது. குதிரைகள் வந்து வெயிட்டான பொருள் இல்லையா? அப்போ அது எப்படி எடுத்துட்டு வர முடியும் தரை வழியா? அப்போ அது கடல்ல தான் கப்பல் மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. அப்போ குதிரைகள் வணிகத்தில் ஈடுபட்டது வந்துட்டு செட்டிகள் சொல்றாங்க. கடல்சார் வணிகம் ஏன்னா குதிரைகள்லாம் கடல் வழியாகத்தான் அந்த துறைமுகத்திற்கு வரும். அதனால வந்து கடல்சார் வணிகத்தில் தான் இவங்க தீவிரமாக இருந்தாங்கன்றது ஞாபகம் வச்சுங்க. அதன் வழியா தான் வெயிட்டான பொருள் வந்து கப்பல் மூலியமா தான் வரும். அப்படி வரும்போது அதில் கடல் வணிகம் தான் இருந்திருக்கும். நீ ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அப்போ பாண்டியர்களின் துறைமுகத்தில் மிகவும் விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்ற துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில இருந்த காயல்பட்டினம் துறைமுகம் தான் சொல்றாங்க. அப்போ விறுவிறுப்பா வணிகம் அதனாலதான் அவரு உலகத்திலே இல்லாத அளவுக்கு வணிகம் வந்து இங்கு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு மார்கோபோலோ வந்து சொல்லியிருப்பாரு. வாசப்பும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ காயல் என்பது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற துறைமுகம் தான். இங்கதான் வந்து விறுவிறுப்பாக நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் என்பது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வணிக பரிமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. அப்போ நம்ம எப்படி இப்போ வந்துட்டு ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து நம்ம இப்ப இருக்கிற காசு பயன்பாட்டுல இருக்குதோ அப்போ அவங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்களை தான் வந்துட்டு ஒரு பொருளை வாங்கணும்னாலும் சரி ஒரு பொருளை வந்து விற்கணும்னாலும் சரி தங்கம் தான் வந்து நாணயமா அதுக்கு ஒரு மதிப்பு வச்சு பொருட்களை வாங்கவும் விற்கவும் செஞ்சிருக்காங்க. அதுதான் வந்து நாணயங்கள் தங்க நாணயங்கள் அதிக அளவில் அப்போ புழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அப்போ புழக்கத்தில் அதிகமா இருந்தாலும் இப்ப அதனுடைய விலை என்ன ஆயிடுச்சு ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அவை என்னன்னு அழைக்கப்படுது தங்க நாணயங்கள்லாம் காசு கழுஞ்சு பொன் ஆன பலவாறு இந்த காசுகள்லாம் அழைக்கப்பட்டது தங்க நாணயங்கள்லாம். அவ்வளவுதான் இந்த பாடம் வந்துட்டு இதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஒரு விரிவான அளவில் இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. விரிவான அளவில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் என
அதாவது விரிவான அளவில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ வாசப் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அக்காலகட்டத்துல குதிரை வணிகம் எப்படி இருந்ததுன்னு ஒரு 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 வாசகம் வந்து குடுத்திருக்காரு. பாருங்க. 10,000த்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும், ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எத்தன ஆயிரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயல் துறைமுகத்திலும், மற்ற இந்திய துறைமுகம் இது ஒண்ணா இருக்கும். இது வந்து பாண்டியர்கள். அப்போ பாண்டியர்கள் மற்ற துறைமுகங்கள் இருக்கு. அங்கேயும் வந்துட்டு 10,000த்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து மற்ற அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அவற்றில் பார்த்தீங்கன்னா, 1,400 குதிரைகள் பார்த்தீங்கன்னா, ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் சொல்றாங்க. அப்ப 1,400 குதிரைகள் யாருடைய பொறுப்பில் வந்துட்டு இனப்பெருக்கம், அதாவது இனப்பெருக்கம்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதிகமா வந்து உற்பத்தி பண்ணது யாருன்னா, இவருடைய பொறுப்பு. ஜமாலுதீன் என்பவர் பொறுப்பில் வந்து இனப்பெருக்கம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு குதிரையினுடைய சராசரி விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொக்க தங்கத்தினான 200 தினார்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொக்க தங்கமான, அதாவது எந்த ஒரு கலப்பே இல்லாம பியூர் கோல்டுன்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு கோல்டுன்னா வந்துட்டு 220 தினார்கள்ன்ற ஒரு மதிப்பு அக்காலகட்டத்துல ஒரு அளவு. அந்த அளவுக்கு வந்து 220 தினார்களுக்கு வந்துட்டு இந்த குதிரையுடைய சராசரியான ஒரு விலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் குறிப்பில வந்து எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. பாருங்க பாட சுருக்கம் என்னன்னு பாருங்க. சுருக்கம். சுருக்கம் பாருங்க. சோழர்களும் பாண்டியர்களும் நன்கு அறியப்பட்ட தமிழ் முடியாட்சி மன்னர்கள். தமிழ் முடியாட்சின்னா என்னது பார்த்தீங்கன்னா, மன்னர் ஆட்சி. இப்ப எப்படி நம்ம வந்துட்டு மக்களால் ஆட்சிப்படுதோ, அப்ப வந்துட்டு மன்னர்கள் தான் ஆட்சி. அதுதான் எதன்படி பார்த்தீங்கன்னா, மனு சாஸ்திரத்தின்படி. அப்ப மன்னர் வந்துட்டு இவருக்கு மேல பல அரசர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இவர்கள் முதல்ல ஒரு மனு சாஸ்திரர் பதின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம ஸ்மிருதி இதெல்லாம் படிச்சு இல்லையா பண்டைய காலத்துல? அதுதான் வந்து அது அப்போ எழுதப்பட்டதை அப்படியே இவங்க பின்பற்றுவாங்க. அதுதான் வந்து அக்காலகட்டத்தில் எழுதப்பட்டதை மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்வாங்க தான் இவங்க வந்துட்டு. எப்படி நம்ம வந்துட்டு சட்டத்தின்படி ஆட்சி செய்றோமோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனு சாஸ்திரத்தின்படி முன்னோர்கள் வந்துட்டு எழுதி வச்சதன் அடிப்படையில மக்களுடைய ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு மக்களால் மன்னர் ஆட்சி இது. அப்ப மன்னர்கள் அவர். விஜயாலயன் சோழர்கள் வம்சாவழியை மீண்டு எழச் செய்தவர். அதாவது விஜயாலயன் தான் வந்துட்டு சோழருடைய வம்சத்தை மீண்டு எழச் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயாலயன் வழிதான். விஜயாலயன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு வாய்ந்த சோழ அரசர்கள். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சோழ அரசர்களே சிறப்பு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் பொறிப்புகள், கிராம நிர்வாகம். இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, சோழருடையது. அதே மாதிரி நம்ம எங்க படிச்சோம்? ஆம் பாண்டியர்கள் தான் படிச்சோம். அது எங்க படிச்சோம்ன்னு பாருங்க. உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா, பொறிப்புகள் வந்துட்டு கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வந்து வழங்குது. இது வந்து சோழர்களை பற்றியது. இது எங்க இருக்குதுன்னு பாருங்க. உத்திரமேரூர். எந்த மன்னன் பாருங்க. எந்த அரசர் வந்துட்டு இந்த உத்திரமேரூர் பொறிப்புகள் வந்து கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது யாரோட காலகட்டம்னு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடுங்கோன் என்னும் பாண்டிய நாட்டு பகுதிகளை களப்பிரரிடம் மீட்டிருப்பாரு. அப்ப பாண்டிய மன்னன் தான் வந்துட்டு 6ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்கள்கிட்ட இருந்து மீட்டது யாருன்னா கடுங்கோன். அதுக்கப்புறம் அரிகேசரி மாறவர்மன், பராந்தக நெடுஞ்சடையன் ஆகியோர் அக்காலத்தில் மிக சிறந்த பாண்டிய அரசர்கள்ல இவங்க வந்து இடைக்கால பாண்டியர்கள். இவங்க கடுங்கோனும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இடைக்கால பாண்டிய மிக சிறந்த அரசர்கள். அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசரின் தலை சிறந்த அரசர்கள் யாருன்னா சடையவர்மன் சுந்தர பாண்டியன், மாறவர்மன் குலசேகரன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிற்கால. அப்போ முற்காலத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது தொண்டை சங்க காலத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரிகால சோழன் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாம் அதெல்லாம் தேடி இப்படி எழுதி வச்சீங்கன்னா மறக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டியருடைய காலத்து கடல்சார் வணிகம் மார்கோ போலோ, வாசப் ஆகியோரால் புகழப்படுகிறது. பாண்டியருடைய காலத்து கடல் சார்ந்த வணிகம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரால வந்துட்டு புகழப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க. சொற்களஞ்சியம் பாருங்க. சொற்களஞ்சியம் திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு. அதாவது திருமணங்கள் மூலம், அதாவது திருமணத்தின் வாயிலாக அதன் மூலம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகள் எல்லாம் வந்துட்டு அரசு பகுதியை வந்துட்டு விரிவாக்கம் செய்றது, அவர்கள் கூட வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது. இந்த மாரி எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கூட்டு வந்துட்டு திருமணம் மேற்கொள்வதனால, அதாவது மேட்ரிமோனியல் அலையன்சஸ், எ பொலிட்டிக்கல் அலையன்சஸ் த்ரூ மேரேஜஸ். அதாவது திருமணத்தின் மூலம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் கூட்டு வந்து உருவாக்கி, அதாவது நம்ம எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு கட்சி இப்ப இருக்கிறத விட நீங்க பொருத்தி பார்த்துங்க. ஒரு கட்சி வந்துட்டு கொஞ்சம் வலிமைன்னா, மத்த கட்சி கூட வந்து கூட்டணி வச்சுட்டு வந்துட்டு பண்ணிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமண உறவுகள் மூலம் வந்துட்டு அரசியல் கூட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யாருடைய காலகட்டத்தில? பாண்டியனோட காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்பேங்க்மென்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, தடுப்பணை. அதாவது வந்துட்டு ஒரு நீர் வருது. இப்போ ஒரு நீர் ஒரு ஆறு ஆறு வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த தண்ணி வந்துட்டு இப்ப வந்து இங்க கிராமங்கள் இருக்குது. அப்ப இந்த கிராம பகுதிய வந்து இங்கிருந்து வரக்கூடிய ஆறுகள்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அழிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பணை வந்து கட்டுறாங்க இல்லையா? அப்போ அந்த தடுப்பணை வந்து கட்டும்போது, அப்ப இங்க இருக்கிற பகுதிகளை மூழ்கடிக்காமல் செய்யறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீரை தேக்கி வைக்கவும் கட்டப்பட்டது தான் வந்து எம்பேங்க்மென்ட் என்ற ஒரு ஒரு தடுப்பணை. அப்போ எ வால்னா ஒரு சுவர், தடுப்பணை. அதுதான் வந்துட்டு ஆர் ஸ்டோன் ஸ்ட்ரக்சரர் பில்ட் டு பிரிவென்ட் எ ரிவர் ஃப்ளட்டிங் அன் ஏரியா as well as to ஸ்டோர் இட்ஸ் வாட்டர். அதாவது தண்ணியை வந்து தடுக்கிறதுக்கும், அந்த பகுதியை வந்து மூழ்கடிக்காமல் கட்டப்படுகிற ஒரு சுவரும் அல்லது ஒரு பில்டிங்கு, இல்லாட்டி அங்கிருந்து வரக்கூடிய தண்ணியை வந்துட்டு தேங்க வைக்கிறது ஒரு தடுப்பணை. ஒரு டேம் தான் வந்துட்டு தடுப்பணை, எம்பேங்க்மென்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டென்ட்னா பேசினேட். பேசினேட்னா என்னன்னா தீவிரமான, உணர்ச்சி மிக்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பேசினேட்னா உணர்ச்சி மிக்க, ஆர்டன்னா மிக தீவிரமான ஒரு செயலை செய்யறத வந்துட்டு ஆர்டன்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூடேட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர். அதாவது நம்ம படிச்சு இல்லையா, சின்ன சின்ன பகுதிகள்ல ஒருத்தர் வந்து ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு அரசுக்கு அவங்க வந்துட்டு ஒரு கப்பம் கட்டுறது தான் வந்துட்டு குறுநில மன்னர்கள். யார் வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு வலிமை மிக்க அரசர் இருக்காரோ அந்த பகுதிக்கு மன்னருக்கு வந்துட்டு கப்பம் கட்டி வரவங்க தான் வந்து குறுநில மன்னர்கள். யாருக்குமே கப்பம் கட்டாம இருக்கிறவங்க தான் மன்னர்கள். அப்போ ஒரு பகுதிக்கு வந்துட்டு ஒரு மன்னர்கிட்ட வந்து கட்டுறாங்கன்னா அவர் வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு மன்னருக்கு கப்பம் கட்டுறவங்க தான் இந்த குறுநில மன்னர்கள். நம்ம குறுநில மன்னர்கள்லாம் நிறைய படிச்சோம். 7 பேர் வந்து நம்ம குறுநில மன்னர்கள்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடேட்டரின்னு சொல்றாங்க. எ சபார்டினேட் டு அனதர் சாவரின் ரூலர். அதாவது வந்து ஒரு இறையாண்மை கொண்ட ஆட்சியாளருக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசர் தான் குறுநில மன்னர்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்டர்னா என்னது? ஒரு புகலிடம். அதாவது தங்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு ஷெல்டர்ன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ரெஃப்யூஜி. அதுக்கப்புறம் என்னன்னா கருவூலம்னா என்னன்னு பாருங்க. கருவூலம்னா என்னன்னு பாருங்க. ரிபாசிட்டரி அப்படின்னா எ பிளேஸ் இன் விச் திங்ஸ் ஆர் ஸ்டோர். ஒரு பொருளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள். அதாவது ஆஹ் கருவூலம்னா ஒரு பொருளை வந்து சேமிக்க வைக்க சேமிப்பு கிடங்குன்னு சொல்றேன். அதுதான் வந்துட்டு ரிபாசிட்டரின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு சொற்களஞ்சியம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 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 வார்த்தைக்கு இதுல இருக்கிற புதிய புதிய தமிழ் வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அதுக்கான ஒரு சொற்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புதிய வார்த்தைகள். அவ்வளவுதான் இந்த பாடம் நிறைவடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலகு 4 4th யூனிட்ல வந்து டெல்லி சுல்தானையும் இருங்க இதுல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதாவது டெல்லி சுல்தானியன்னு படிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் எங்க வருவாங்க அவங்க? மதுரை வரைக்கும் வந்திருப்பாருன்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சி வந்துட்டு செகண்ட் டேர்ம்ல வந்து இருக்கும், பார்க்கலாமா? தேங்க்யூ. இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுது. அடுத்த 4th யூனிட்ல வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் வேணும்னாலும் கேளுங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துட்டே இருக்கேன் நானு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வகுப்புகள் இதில் என்னால் முடியும் போதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். தேங்க்யூம்மா. யாராவது ஒருத்தர் எனக்கு இவ்வளோ பேர் தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கணும், அவங்க இத்தனை பேரை பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்தா கூட போதுமானது.